100 கோடி ரூபாய் லேண்டு எவனுக்கோ தனியாருக்கு போகிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. முயற்சி இருக்குது, ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி இருக்குது, அது பாராட்டத்தக்க. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விசாரணையை. குற்றவாளிகள் மாட்டுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். அதனால் பிஜேபியோட விமர்சனம் பழனி கோயில் நில விவகாரத்தில் உள்நோக்கம் கொண்டது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Milky Mist chocolate condensed milk, the magic behind your dessert. Kartipuram, Coimbator's 200-acre dream township premium plots. ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாலின் வாசஸ் அதர்ஸ்னு இருந்தது தமிழ்நாடு அரசு. இன்றைக்கு விஜய் வாசஸ் அதர்ஸ்னு ஆயிடுச்சு. அந்த தாக்குதலை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய உதயநிதி பின்தங்கி கொண்டிருக்கிறார். மற்றவங்க எல்லாமே அந்த பேண்ட் வேகனில் ஜாயின் பண்ணுறாங்க. திமுக அதிமுக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாராலையுமே செய்ய முடியாத சாதனையை விஜய் செஞ்சுட்டார். என்னென்னா திமுக அதிமுகவை ஒன்றாக்கிட்டார். கரப்ஷன் வந்து ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ன்றது இட்ஸ் ஒன் அமங் த ஸ்டெப்ஸ், தட்ஸ் நாட் த ஒன்லி ஸ்டெப். எப்படி சமாளிக்க போகிறாருன்னா நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் இதை நிரந்தரமாக சமாளிக்க முடியும். இப்போ நேற்று வந்து முதலமைச்சர் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் எச்சரிக்கை கொடுத்தார். லஞ்சம் யார் வாங்கினாலும் நான் விட மாட்டேன், ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கான், அதில் வந்து குவியுது. ஊழலை ஒழிப்புன்றது மட்டுமே ஒரு அரசோட கொள்கையாக இருக்க முடியாது. கரப்ஷன் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குன்னா அங்கே க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் கரப்ஷனை மினிமைஸ் பண்ணுறீங்கன்றதான் கொஸ்டின். ஒழிய எராடிகேட் பண்ணுறது ஹியூமன்லி இம்பாசிபிள். இன்னொன்று பெரிய அளவில் உட்காந்து லஞ்சம் வாங்குறாங்களே அவங்கள யார் பிடிக்கிறது? கீழே 500-1000 வாங்குறது தான் நீ பிடிக்கிறேன். தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து என்னுடைய ஆட்சியில் நான் மட்டும்தான் பவர் சென்டராக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பவர் சென்டர் கண்டிப்பாக இருந்தாலும் அந்த பவர் சென்டர் யார் அப்படின்னு எடப்பாடியார் முதல் கொண்டு எல்லாரும் இப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏதோ ஒரு பங்களிக்கு நடந்திருக்குது, ஏதோ ஒரு முறைகேடு நடக்க பார்த்துருக்குது, வீழ்ச்சிக்கிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. மோடி 38 கட்சியை சேர்த்து தான் 37% வாங்குறாரு. இந்தியாவில் எந்த லீடரும் செய்யாத சாதனையை விஜய் செஞ்சிருக்காரு. ஸோ we have to give him some time. இந்த கவர்மெண்ட்டை எடை போடுறதுக்கு எனக்கு 1 வருஷமாக அது ஆகும். நான் ஓப்பனாக சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கடந்த 2 தினங்களாக ரொம்ப பேசப்பட்ட விஷயம் பழனி கோவிலுடைய நிலப்பரப்பை வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது என்னன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து என்னுடைய ஆட்சியில் நான் மட்டும்தான் பவர் சென்டராக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பவர் சென்டர் கண்டிப்பாக இருந்தாலும் அந்த பவர் சென்டர் யார் அப்படின்னு எடப்பாடியார் முதல் கொண்டு எல்லாரும் இப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க. யாரா இருக்கக்கூடும், என்ன நடந்திருக்கு? அந்த இண்டிவிஜுவல்ஸ் நம்ம பேசவே முடியாதுங்க. we cannot talk about any individual whether politicians or officials. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியாததை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியாது. எனவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பங்களிக்கு நடந்திருக்குது, ஏதோ ஒரு முறைகேடு நடக்க பார்த்துருக்குது, வீழ்ச்சிக்கிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய் நிலம் வந்து விற்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேற்கொண்டு இப்போ சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு முயற்சி இருக்குது, ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி இருக்குது, அது பாராட்டத்தக்கது. ஆனால் அதை பற்றியே இவங்க தட்டிக்கிட்டு மற்ற விஷயங்களை கோட்டை விடுறதுன்றதும் நான் மட்டும்தான் ஓகேம், மற்றவங்க யாருமே ஓகேம் இல்லை என்பதும் ஏற்புடையதில்லை. அதுதான் இப்போ கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவில் வந்து 100 கோடி ரூபாய் லேண்டை வந்து இன்றைக்கி வந்து அவங்க அது பெரிய முறைகேடு, நிச்சயமாக பெரிய முறைகேடு. அது யார் பண்ணியிருந்தாங்கனாலும் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்க தே மஸ்ட் பி brought before justice. சட்டத்தின் முன்னால் அவர்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இருக்க முடியாது. அரசு நடவடிக்கை எடுத்திருக்குது. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விசாரணையை. குற்றவாளிகள் மாட்டுவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஜெனுவின் அட்டெம்ப்ட் வந்து அரசு தரப்புலேருந்து இருக்குது. முறைகேடை தடுக்கணும், குற்றம் செய்தவர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தணும். அதனால தான் சிபிசிஐடிக்கு போயிருக்கு. வெயிட் பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். தப்பு யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ப்ராப்ளம் என்னென்னா 2-3 விஷயம். விஜயோட ப்ராப்ளம் வந்து நம்பர் 1 ப்ராப்ளமாக நான் பார்ப்பது அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தியும் செல்வாக்கும் இருக்கிறது. அவராலே தாங்க முடியாத அளவுக்கு செல்வாக்கும் சக்தியும் இருக்குது. புது பிளேயராக இருக்கிறதால அவரால் அதை தாங்க முடியல. 2வது, சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் பல்வேறு நோக்கங்கள் இருக்கின்றன, பலவிதமான எல்லாருமே அனுபவம் இல்லாதவங்களாக இருக்காங்க. வழிகாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு குழு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஒரு தகவல் வந்து டிஎம்கேலேருந்து சொல்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அது எப்படி நடந்ததுன்னு. இந்த 2 மந்திரிங்க வந்து ஃபாரின் போயிட்டு வந்தாங்க. இந்த தொழில்துறை மந்திரி கீர்த்தனாவும் இன்னொரு அமைச்சர் அவர் பேர் மறந்துருச்சு. இந்த 2 பேரும் வெளிநாட்டு போயிட்டு வந்ததை பற்றி ரகுபதி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நேற்று என்ன சொல்கிறாரு, முன்னாள் தமிழ்நாடு அமைச்சர் திமுகலையும் இருந்தார், அதிமுகலையும் இருந்தார், இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் கூட மந்திரியாக இருந்தார், சட்டத்துறை அமைச்சராக. இவங்க வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்காமல் போயிட்டு வந்தாங்கன்றாரு. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லாமல் அவங்க எப்படி போக அனுமதிக்கப்பட்டார்கள்? இப்போ ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சர், மத்திய மந்திரி, பிரதமர் இவங்கெல்லாம் வெளிநாடு போகிறாங்கன்னா அவங்களோட ஓன் பாஸ்போர்ட்டில் போக முடியாது. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்று கொடுக்கும். 2வது வந்து ஒரு தமிழ்நாடு மந்திரி அல்லது முதலமைச்சர்
வெளிநாடு போகணுன்னா உள்துறை அமைச்சகத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட அனுமதி வேணும். இவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அனுமதி கொடுக்கும்போது தான் கொடுப்பாங்க. இவங்க அனுமதி இல்லாமல் போயிட்டாங்கன்றது தான் அவரோட கருத்தாக இருக்குது. இது எப்படி நடந்தது? இப்போ இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசோட பொறுப்பு தானே. இது ஒரு அனுபவம் இல்லாத அரசு, இவங்களுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாது. இவங்களை எப்படி அவங்க சொந்த பாஸ்போர்ட்டில் கீர்த்தனாவும் அந்த இன்னொரு மந்திரியும் போயிருக்காங்கன்னு ரகுபதி சொல்கிறாரு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் a சீரியஸ் சார்ஜ். ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து அவரோட பாஸ்போர்ட்டில் இன்ப சுற்றுலா கூட போக முடியாது. ஃபாரினுக்கு போகணுன்னா அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். பினராயி விஜயனுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஎஸ் போகிறேன்னும் போது வந்து ஸ்டாலினுக்கு பர்மிஷன் கொடுத்த தமிழ்நாடு மத்திய அரசு பினராயி விஜயனுக்கு முதல்ல பர்மிஷன் கொடுக்கல. அவர் இத்தனைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு போகிறேன்லாம் சொன்னார். அதன் பிறகு ஒரு செகண்ட் டைம் 10 days பொறுத்தவரை அப்ளை பண்ணி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரியும் போகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வேணும். அதுக்கு தான் தேர் இஷ்யூங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுன்றாங்க. அது இல்லாமல் இவங்க போயிட்டு வந்தாங்கன்றது ரகுபதியோட சார்ஜ், டிஎம்கேவோட சார்ஜ். இது ஒன்றும் பெரிய தலை போகிறது குத்தமாக எனக்கு தெரியல. பட் இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான் இது. இப்போ இந்த மாதிரி தவறுகள்லாம் எந்த கவர்மெண்ட்லையுமே நடக்காத தவறுகள். ரெண்டாவது, பதவியேற்ற 10 நாளில் அந்த அம்மா வந்து 10 நாள் கூட இல்லைங்க, அதிகபட்சம் 20 நாள் வச்சுக்கோங்களேன். அந்த கீர்த்தனா வந்து சவுத் கொரியா போகிறாங்க முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு. 20 நாளில் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க இண்டஸ்ட்ரியில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில்? 20 நாளில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பயணத்தை எப்படி முதலமைச்சர் அனுமதிச்சார்? ஒரு மந்திரிக்கு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 6 மாதமாக ஆகும். ராம் ஜென்ம கோயிலில் வந்து அவ்வளோ புனிதமான கோயில்னு சொன்னீங்க, ஆயிரக்கணக்கானவங்க செத்தாங்க, கோயிலை கட்டினீங்க, அதில் திருடிருக்கான் உங்கள் ஆள். 20,000 கோடிக்கு மேலே கொள்ளன்றான். அங்கே வந்து யாரை பிடிச்சி உள்ளே போடுறது? இப்போயும் கவர்மெண்ட் உள்ளே வரக்கூடாதுன்ற நீ இது வரைக்கும் எத்தனை பேரை நீ அரெஸ்ட் பண்ண? அப்போ இதில் வந்து இந்து சமயத்துறை கலைக்கிறதாலலாம் ஒன்றும் இந்த பிரச்சனை தீர போகிறது கிடையாது. அந்த ஆர்குமெண்ட்டே தப்பு. திருடுறவன் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். கவர்மெண்ட் இருக்கும்போதே திருடுறானா, தனியாக இருந்தால் எவ்வளோ திருடும்? அது உங்கள் ராம் ஜென்ம பூமியில் இவ்வளோ திருடுறீங்களே, இது என்ன கவர்மெண்ட்டாக பண்ணுதுங்க? தனியார் தானே, ட்ரஸ்ட்டு தானே. இப்போ கூட நாங்கள் அரசாங்கம் உள்ள விஹெச்பி என்ன சொல்கிறோம், நாங்கள் அரசை உள்ளே விட அனுமதிக்க மாட்டோம் தானே சொல்கிறோம். அதனால் பிஜேபியோட விமர்சனம் பழனி கோயில் நில விவகாரத்தில் உள்நோக்கம் கொண்டது. ஏங்க தடுத்துட்டாங்களா இல்லையாங்க அதை சொல்லுங்க. 100 கோடி ரூபாய் லேண்டு எவனுக்கோ தனியாருக்கு போகிறது தடுக்கப்பட்டிருக்கிறது, விசாரணைக்கு உத்தரப்படப்பட்டிருக்கிறது, சிபிசிஐடி விசாரிக்குது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஆகவே இது உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படக்கூடிய விமர்சனம், இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த சிபிசிஐடி விசாரிக்கிறது சரியா தப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி இந்த விசாரணையை வந்து விசாரிக்கக்கூடாது, சிபிஐக்கு மாற்றி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள? சிபிஐனா வானத்துலேருந்து குதிச்சவங்களா? இப்போ என்ன ராம் ஜென்மபூமியில் எதை விசாரிக்கிறாங்க? விசாரணை நடந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அதில் கோளாறுகள் இருந்து நீங்கள் இந்த வார்த்தையை வச்சிங்கன்னா ஓகே. இப்போ தான் விசாரணையை ஆரம்பிக்குது. ஏங்க முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் தடுக்கப்பட்டிருக்கு, நிலம் கைமாறல, அந்த அளவில் அது பாராட்ட வேண்டியது. முறைகேடு தடுக்கப்பட்டிருக்கு, தனியார் பேக்கெட்டுக்கு அந்த பணம் 100 கோடி ரூபாய் சொத்து போல. சிபிசிஐடி விசாரிக்காமல் எதுக்கு சிபிஐ விசாரிக்கணும்? அதாவது மாநில அரசோட அனுமதி இல்லாமல் முதல்ல சிபிஐ உள்ளே வர முடியாது. நீங்கள் வேணால் நீதிமன்றத்தில் போய் கேட்டுட்டு மோடியை நினச்சாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது. அந்த ஜெனரல் கன்சல்ட்னு சொல்லக்கூடிய அனுமதியை தமிழக அரசு வாபஸ் வாங்கிடுச்சு. ஸ்டாலின் வாபஸ் வாங்கினார். அப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட 2வது நாள். ஆகவே இது சிபிஐ விசாரிக்கிறது உள்நோக்கம் கொண்டது. இவர் கவர்மெண்ட்டில் எவ்வளோ நடந்தது? எதை சிபிஐ விசாரிக்கிறது? கொடநாடு கேஸை சிபிஐ கொடுத்துடலாமா? அதான் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறது. ஒரு முறைகேடு நடந்தது, கண்டுபிடிக்கப்பட்டு அந்த டிரான்சாக்ஷன் தடுக்கப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் லேண்டு ரிஜிஸ்டர் ஆகலை. வேர் இஸ் த கிரிமினாலிட்டி? அப்போ கான்ஸ்பரசி மட்டும்தான் வருது. அதுக்கு தான் சிபிசிஐடி உள்ளே வந்திருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க. எடுத்தடுப்புலேயே சிபிஐக்கு கொடுத்தா அப்புறம் மாநில காவல்துறை எதுக்கு கழிச்சிட்டு போயிடலாமே. ஆகவே இது உள்நோக்கம் கொண்டது. கண்டிப்பாக. இப்போது குற்றம் எல்லா இடத்துலையும் நடக்கும் தான். ஆனால் அந்த குற்றத்தை குறைக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருந்தாலும், ஒரு புதிய அரசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா அவங்களுடைய தரப்பில் ஏதாவது தப்பு நடக்குன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சமீபத்தில் ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது, தாவேகாவை சார்ந்த ஒரு நிர்வாகி. உடனே அவரை வந்து தாவேகாவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே அவங்க நீக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர தொடங்கி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர தொடங்கி. இது ரொம்ப பாப்புலிஸ்டிக்கான ஒரு இஷ்யூ. இதை மட்டும் அவங்க கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை வரும். பட் இந்த லோ லெவல் கரப்ஷன் தான் இது. டாப் லெவலில் வந்து நீங்கள் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நாட்பட இது நீர்த்து போகும். இப்போதைக்கு இது நல்லா இருக்கும், மக்கள் ரசிப்பாங்க. அதான் சொல்ல முதல்வன் படம் இல்லை, ஒரு நாள் முதலமைச்சர், அந்த கதை இது. அது எத்தனை நாளைக்கு ஓடும் கொஞ்சம் நாளைக்கு. 3 மாதம் ஓடுமா, 6 மாதம் ஓடுமா? ஃபார் எவர் நீங்கள் எப்படி அதை பண்ண முடியும்? ஏன்னா வந்து இந்த கரப்ஷனோட மூல வேறு பொலிட்டிக்கல் கரப்ஷன். இப்போ ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸ்லையும் ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் லட்சமாக நீங்கள் பிடிக்கிறீங்கன்றீங்க. அவங்க என்ன அவங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க? அவன் மேலே அனுப்புகிறான், மேலே இருக்கவன் மேலே அனுப்புகிறான். அந்த பணம் தான் உங்களுக்கு எலெக்ஷனில் ஒரு ஓட்டுக்கு 1000, 2000, 5000, 10,000ன்னு வருது. பணம் செலவு பண்ணாமல் நீ எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது.
இப்போதைக்கு வண்டி ஓடும், கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓடும், ஃபார் எவர் ஓடுமானா அது நமக்கு தெரியாது. அது எப்படி நிர்வாகத்தை கொடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்து. அவங்க கரப்ஷனாக ஒரு மேஜர் இஷ்யூவாக இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அது மூலமாக மிடில் கிளாஸ் ஓட்டு அதை டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு தூய்மையான நிர்வாகம், ₹1 வாங்கினதை கூட நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் ஊழலே மூழ்கி முத்தெடுத்தவங்கள எல்லாம் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்களா? அது என்ன கதை? விஜயபாஸ்கர்லாம் யார்? அப்போ இந்த முரண்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? ஸோ லோ லெவலில் வாங்குகிற கரப்ஷனை குறைக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறீங்க, பறக்கும் படைவெல்லாம் பண்ணுறோம். கொஞ்ச நாளைக்கு ஓடும், இது ஃபார் எவர் ஓட முடியாது. ஃபியூ மந்த்ஸுங்க இதெல்லாம், ஃபியூ மந்த்ஸ் தான். ஏன்னா சிஸ்டம் ராட்டன். அவன் லஞ்சம் ஊற்று தான் வேலைக்கு வந்திருக்கான். 25 லட்சம் 30 லட்ச ரூபா கொடுத்து வேலைக்கு வந்தவன் வாங்காமல் எப்படி இருப்பான்? ரெண்டாவது, இந்த கரப்ஷனோட ஃபவுண்டன் ஹெட் எதுனா பொலிட்டிக்கல் கரப்ஷன். அங்கே போய் சேரணும் அது. அப்போ அதை யார் ரெக்டிஃபை பண்ணுறது? இப்போ நீங்களே எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது எலெக்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று வரும் இல்லை? பார்ட்டி ஃபண்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சார். அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பீங்க? நீங்கள் நோட்டை அடிப்பீங்க. அப்போ சிஸ்டம் ராட்டனாக இருக்கும்போது இந்த மாதிரியான சித்து வேலைகள் வந்து கொஞ்ச நாளைக்கு எடுப்படும். ஏன்னா 2 பேரும் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தாங்க, திமுக அண்ணா திமுக 60 வருஷமாக. அதாவது இந்த முயற்சி கூட அவங்க 2 பேர் பீரியட்லையும் இல்லை. கருணாநிதியோ ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ எடப்பாடியோ இதை பண்ணவே இல்லை. லஞ்சம் வாங்குறது சொல்கிறதுக்கு இந்த நம்பரை கொடுத்து போடுங்க அப்படின்னும் போது தினமலரில் பெருசாக அந்த நம்பரை போஸ்டரில் போடுறாங்க. இது மக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். அண்ணனே பிரச்சனைக்கு கவர்மெண்ட்டுக்கு போகிறவங்க இருக்காங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இபி ஆஃபீஸுக்கு, தாசில்தார் ஆஃபீஸுக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ், அப்போ கொஞ்சம் வாங்க பயப்படுவோம் கொஞ்ச நாள். அப்புறம் கடையில் கொடுத்துட்டு போயிடுங்கன்னுவோம். அப்புறம் நீங்களாக கொடுத்துட்டு போங்கன்னுவாங்க. லஞ்சம் வாங்கும் முறை மாறிடும். லஞ்சம் மாறாது. சொத்தாசை இருக்க வரைக்கும், தனி மனித சொத்துரிமை இருக்க வரைக்கும், பணத்தாசை இருக்க வரைக்கும் எங்கெங்க லஞ்சம் எப்படிங்க ஒழியும்? ஆசை தானே தீமைகளின் மூல வேறுனார் புத்தர். அது என்றைக்குமான உண்மை. குறைக்கலாம். 10% இருந்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜுன்னு ஒரு டீசெண்டாக போயிட்டு இருந்ததுங்க. அது 20, 30, 40 போச்சு. 40 போகும்போது என்ன ஆகும் நிர்வாகம்? அதோட விளைவு தான் இது. வந்து மினிமைஸ், கர்டைல், எராடிகேட் பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கம்மி தான். வாய்ப்பு கிடையாது. ஹியூமன்லி இம்பாசிபிள். லஞ்சம் வாங்காமல் ஒரு அரசு ஊழியரால் இருப்பது என்பது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். விதி விலக்குகள், அவங்க விதி கிடையாது. இந்த ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து லஞ்சம் வாங்காமல் 1 மாதம் இருன்னு ஒரு டிராஃபிக் போலீஸை பார்த்து சொல்லுவான். உடனே அவன் மண்டையில் வந்து இடிக்கும். ஒரு போலீஸ்காரனை பார்த்து லஞ்சம் வாங்காதுன்னு சொல்கிறியா 1 மாதம்? சிஸ்டம் அது, ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. தேர்தலுக்கு முன்னாடி களம் வந்து அரசியல் களம் பொறுத்த வரைக்கும் விஜய் விசஸ் உதயநிதியாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் விசஸ் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ நாட்கள் நகர நகர விஜய் அவர்கள் மட்டும் ஒரு புறம் இருக்காரு, இந்த பக்கம் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சின்னு எல்லாரும் ஒரு சேர்ந்து தாவேக்காவை எதிர்க்க தொடங்கி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் கேள்வியும் இருக்கு. உண்மையா? கரெக்ட். இப்போ விஜய் வர்சஸ் அதர்ஸ்னு ஆகிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு இருந்தது தமிழ்நாடு அரசியல். இன்றைக்கு விஜய் வர்சஸ் அதர்ஸ்னு ஆகிடுச்சு. அதில் வந்து அந்த தாக்குதலை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய உதயநிதி பின்தங்கி கொண்டிருக்கிறார். மற்றவங்க எல்லாமும் அந்த பேண்ட் வேகனில் ஜாயின் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து விஜய் வர்சஸ் அதர்ஸ். திமுக, அதிமுக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா யாராலையுமே செய்ய முடியாத சாதனையை விஜய் செஞ்சுட்டார். என்னென்னா திமுக அதிமுகவை ஒன்றாக்கிட்டார். ரிசல்ட் வந்த ஒரு வாரத்தில் எடப்பாடியை சிஎம்மாக்க ஸ்டாலின் மேற்கொண்ட முயற்சிகள் இன்றைக்கி எல்லோருக்குமே நன்றாக தெரியும். ஸோ திமுக அதிமுக நம்ம ஒன்று சேரலைன்னா விஜயை சமாளிக்க முடியாத லெவலுக்கு வந்துட்டாங்க. அதிமுக செதஞ்சு சின்ன பின்னமாயின்னு இருக்குது. சீமான் ஓட்டையும் அவர் அள்ளின்னு போயிட்டார் விஜய். திரும்ப ஓட்டு கிட்டத்தட்ட மொத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம், 80%லேருந்து 90% வரைக்கும். ஸோ களம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது? பிஜேபி இஸ் அ நான் பிளேயர். ஸோ தமிழ்நாடு களம் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி வந்து விஜய் வர்சஸ் அதர்ஸ்னு மாறிடுச்சு. அது விஜய்க்கு ஈக்குவலாக உதயநிதியால் பாலிடிக்ஸ் இப்போதைக்கு பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் ஆல் ஏர்லி டேஸ். இப்போ தான் வந்து உங்களுக்கு 60 நாள் முடிஞ்சிருக்குது. இன்றைக்கி 68-67 நாள் ஆகுது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி. 100 டேஸ் கூட இன்னும் முடியல உங்களுக்கு. களம் விஜய் வர்சஸ் அதர்ஸ் என்று மாறிக்கொண்டிருப்பது தான் உண்மை. திமுக முன்னெடுப்பில் இருக்குது. ஒரு அக்ரெசிவ் அப்போசிஷன் பார்ட்டியாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாரும் விஜய் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்கள ஆதரிக்கிற கட்சிகளை தவிர 2 இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிகாவை தவிர, விசிகா உள்ளேயும் வெளியிலையும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயுஎம்எல், காங்கிரஸ், லெஃப்டெல்லாம் இன்னும் பெருசாக விஜய் எதிர்க்கிறதா தெரியல. ஆன் இஷ்யூஸ் பேசுகிறாங்களே ஒழிய. களம் விஜய் வர்சஸ் அதர்ஸ் என்று மாறிக்கொண்டிருக்கிறதா என்ற உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில் எஸ். ஓகே, இதை எப்படி விஜய் அவர்கள் சமாளிக்க போகிறாரு? அவருடைய வியூகம் என்னவாக இருக்கும் சார்? இது பாருங்கள், இப்போ முதல்ல ஊழலை ஒழிக்கிறேன் அது இதெல்லாம் பேசுகிறதுலாம் கொஞ்ச நாளைக்கு அந்த பருப்பு வேகும். நாட்பட வந்து டெலிவரி, கவர்னன்ஸ் என்ன, கொடுத்த ப்ராமிசஸ் எப்படி நிறைவேற்ற போகிறீங்க, மக்கள் திட்டங்களை எப்படி நிறைவேற்ற போகிறீங்க, மாநிலத்தோட ஜீவாதார பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகிறீங்க, இதுதான் அளவுகோல்.
நான் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிறது, ஊழலை ஒழிக்கிறேன்றது அதன் அளவுலேயே ஒரு அளவுகோல் கிடையாது. கரப்ஷன் வந்து ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டுன்றது இட்ஸ் ஒன் அமங் த ஸ்டெப்ஸ், தட்ஸ் நாட் த ஒன்லி ஸ்டெப். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல எப்படி சமாளிக்க போகிறாருன்னா, நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் இதை நிரந்தரமாக சமாளிக்க முடியும். நிரந்தரமான ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியாமல் இப்போ இந்த கரப்ஷனும் ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சும்மா அது ஒரு பூச்சி வேலை தான். ஏன்னா கரப்ஷன்றது ஒரு டீப்பர் இஷ்யூ. தாசில்தார் வாங்குற 10 ரூபாய் அஞ்சல் 10 ரூபாய் லஞ்சமோ, டிராஃபிக் கான்ஸ்டபிள் வாங்குகிற 100 ரூபாய் லஞ்சமோ 500 ரூபாய் லஞ்சமோ இல்லை, அதுவாக லஞ்சம். உங்களுக்கு பாலிசி மேக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருக்கு தேவையான பாலிசிஸை கொடுக்குறீங்க? ஸோ கரப்ஷன்றது பிக்கர் சப்ஜெக்ட். அது வந்து நம்ம ரொம்ப பாமரத்தனமாக அதை புரிஞ்சுக்கிறது வந்து எங்கே ஒரு இபி லைன்மேன் வாங்குகிற ஒரு 500 ரூபாய் லஞ்சத்தையோ, அல்லது வீட்டில் தண்ணி வரலன்னா வாட்டர் போர்டில் வாங்கிட்டு வர போகிற 2000 ரூபாய் லஞ்சத்தையோ, இல்லை போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்ட கொடுக்குற ஒரு 1000 ரூபாய் லஞ்சத்தையோ லஞ்சம். அது கிடையாது லஞ்சம். லஞ்சன்றது வந்து பேசிக்கலி வந்து கொள்கை வகுப்பில் அரசு செய்து கொள்ளக்கூடிய சமரசங்கள், அதன் மூலமாக மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இன்னொன்று, பெரிய அளவில் உட்காந்து லஞ்சம் வாங்குறாங்களே அவங்கள யார் பிடிக்கிறது? கீழே 500 1000 வாங்குறது தான் நீ பிடிக்கிற நீங்கள். ஆகவே இந்த லஞ்சம் ஒழிப்பது என்பதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து அது ஒரு பிளேயிங் டு த கேலரிஸ்வாங்க. இப்போ நேற்று வந்து முதலமைச்சர் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் எச்சரிக்கை கொடுத்தார், லஞ்சம் யார் வாங்கினாலும் நான் விட மாட்டேன், அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும், குறிப்பாக அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்றாங்க. ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்காங்க, அதில் வந்து குவியுது. இப்படி இல்லாமல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்? இது இப்போதைக்கு பிளேயிங் டு த கேலரிஸ். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் என்ன? 2500 ரூபாய் மாதம் இலவச பேருந்து பயணம், கட்டணமில்லா பேருந்து பயணம் எல்லா பஸ்ஸுலேயும், ஏசி பஸ் உட்பட கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும், வருடத்துக்கு 6 சிலிண்டர்கள் இல்லத்தரசிகளுக்கு. முக்கியமான ப்ராமிசஸ்னால் இதுதான். இதெல்லாம் எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? உங்கள் கூட பவரில் எலெக்ஷனில் மே மாதம் ஜெயிச்ச வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் இதை நிறைவேற்றிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இதை பற்றி. அப்போ உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? வேலையில்லா திண்டாட்டம் பெருகுது. இன்றைக்கி இப்போ எல்னினோ எஃபெக்டால் வந்து 12 மாவட்டங்கள் கடுமையான வறட்சியின் பிடியில் சிக்குன்றாங்க. காவிரி பிரச்சனை மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்குது. மேட்டூர் அணையை வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் 5 வருஷம் திறந்தாங்க. இப்போ உங்களால் திறக்கவே முடியல. இப்போ குறுவை சாகுபடி போய் சம்பாவும் பாதிக்கப்படுன்றாங்க. நான் சொல்கிறது உண்மையான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன். இதை பற்றி எவனும் பேசுகிறதில்ல. ஊழலை ஒழிச்சுவாங்க, லஞ்சத்தை ஒழிச்சுவாங்க, இப்படியே பேசினதுக்கு அப்புறம் எம்எல்ஏ இங்கே போய் இந்த எம்எல்ஏ இவங்க தூக்குறான், அந்த எம்எல்ஏ அவன் தூக்குறான், இப்படியே போதும் உங்களுக்கு கதை. நல்ல நிர்வாகத்தை நீங்கள் எப்பொழுது கொடுக்க போகிறீர்கள்? அடுத்த மாதம் பட்ஜெட், இந்த மாத இறுதியிலோ ஆகஸ்ட்லேயோ பட்ஜெட், மார்ச் மாதம் போட வேண்டிய பட்ஜெட் எலெக்ஷனால் நமக்கு இந்த வருடம் ஜூலை ஆகஸ்ட்டில் போடுறோம். ஜூலையிலே போட்டிருக்கணும், இவங்க ஆகஸ்ட்டில் போடுறாங்க. முதல் பட்ஜெட்டில் என்ன பேச போகிறாங்க, என்ன திட்டங்களை கொடுக்க போகிறாங்க? ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நிர்வாகம் ஒன்று மட்டும்தான் விஜய் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான நல்ல நிர்வாகம், குட் கவர்னன்ஸ் தான் ஒரே ஆயுதமாக எதிர்க்கட்சிகளின் தாக்குதலை சமாளிப்பதற்கான, முறியடிப்பதற்கான, எதிர்க்கட்சிகளை வீழ்த்துவதற்கான ஒரே ஆயுதமாக அவரிடம் இருப்பதாக நாம் எதையாவது ஒன்றை கருத வேண்டும் என்றால் அது நல்ல நிர்வாகம், குட் கவர்னன்ஸ் தான். அதை அவர் கொடுப்பாரா இல்லைன்றதை அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நிர்வாகம் நிலைநிறுத்துறதுக்காக விஜய் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை கையாளுறாருங்கிற கேள்வி வரப்போ, தொடர்ந்து தாவேக்காலிருந்து பேசுகிற விஷயம் ஊழல் ஒழிப்பும், லஞ்சம் வாங்க மாட்டோம், இது மட்டும் போதுமா ஒரு சமூகத்திற்கு? சத்தியமாக போதாதுங்க மேடம். அதுதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஊழலை ஒழிப்புன்றது மட்டுமே ஒரு அரசோட கொள்கையாக இருக்க முடியாது. நல்ல நிர்வாகத்துக்கு ஊழல் ஒழிப்போ ஒன்றும் பெரிய அளவுகோல் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் என்ன ஒரு கட்டத்தில் நினைப்பாங்க, 4 காசு கொடுத்தா கூட வந்து எனக்கு வேலை நடந்ததுன்னா ஓகே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கரப்ஷன் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டில் தான் கரப்ஷன் வரும். இப்போ பீகாரில், வெஸ்ட் பெங்காலில், ஜார்க்கண்டில், ஒடிசாவில் இங்கெல்லாம் வந்து கரப்ஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா டெவலப்மெண்ட்டே இல்லை. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் 4 to 5 ஸ்டேட்ஸ். மெயின் வந்து பீகார், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, இந்த 4-5 ஸ்டேட்லேருந்து தான் கிட்டத்தட்ட 90 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும். 1 கோடின்னு ரஃபாக வச்சுக்கோங்களேன். ஆக்சுவல் ஃபிகர்ஸ் யார்கிட்டையுமே இல்லை. சம்சே இட் இஸ் பிட்வீன் 80 lakhs to 90 lakhs. 90 லட்சம்னு வச்சுக்கோங்க. இந்த 90 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இந்த 4-5 ஸ்டேட்லேருந்து வராங்கல்ல. ஏன் வராங்க? 1947 நாடு விடுதலை அடைஞ்ச பொழுது எல்லா மாநிலங்களும் வளர ஆரம்பிக்குது. அப்போ தமிழ்நாட்டிலேருந்தோ, கர்நாடகாவிலேருந்தோ, குஜராத்திலேருந்தோ, மகாராஷ்டிராவிலேருந்தோ புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களுக்கு போகிறதில்ல. இந்த 4-5 மாநிலங்களில் மட்டும் ஏன் வருது? ஏன்னா டெவலப்மெண்ட் இல்லை. கரப்ஷன் எங்கே அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை க்ரோத் ஓரியன்ட் ஸ்டேட்டில் தான் கரப்ஷன் வருது. இந்த கேஷ் ஃபார் ஓட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாக்காளர்களுக்கு தேர்தலில் பணம் கொடுக்குறது, அது ரொம்ப அதிகமாக இருக்க மாநிலங்கள் எதுன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா,
தெலுங்கானா, இதெல்லாம் வந்து growth oriented ஸ்டேட்ஸ். பெங்காலில், பீகாரில், ஜார்க்கண்டில், சத்தீஸ்கட்டில், ஒடிசாவில் கேஷ் ஃபார்வர்ட்ஸே கிடையாது. ஏன்னா growth கிடையாது. ஸோ கரப்ஷனை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஃபண்டமெண்டலி யூ ஷுட் ஹேவ் த அண்டர்ஸ்டாண்டிங் விச் இஸ் கரப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் இருக்கும்போது கரப்ஷன் ஒரு பாசிட்டிவ் சைன். எவ்ரி கிளவுட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சில்வர் லைனிங்னுவாங்க. கரப்ஷன் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குன்னா அங்கே growth இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் கரப்ஷனை மினிமைஸ் பண்ணுறீங்கன்றதான் கொஸ்டின் ஒழிய எராடிகேட் பண்ணுறது ஹியூமன்லி இம்பாசிபிள். கண்டிப்பாக. ஆகவே கரப்ஷனை மட்டுமே நான் ஒழிப்பேன்னு ஒரு கவர்மெண்ட் வந்ததுன்னா அது பிளேயிங் டு த கேலரிஸ். அவங்ககிட்ட வேறு எதுவும் பெருசாக இல்லைன்னு அர்த்தம். இந்த கவர்மெண்ட்டை எடை போடுறதுக்கு எனக்கு 1 வருஷமாக அது ஆகும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதுன்றதுக்கு 6 months ஹனிமூன் பீரியடுவாங்க. டு மீ 6 months தாண்டி போகணும். ஏன்னா அவர் பெருசாக புது பிளேயர், இஸ் அ நியூ பிளேயர். கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. 35% ஓட்ஸ் ஆன் இஸ் ஓன் வாங்கியிருக்காரு. டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்குது. நத்திங் ஷார்ட் ஆஃப் ரெவல்யூஷன் தமிழ்நாட்டில் நடந்தது. மோடி 38 கட்சியை சேர்த்து தான் 37% வாங்குறாரு. இந்தியாவில் எந்த லீடரும் செய்யாத சாதனையை விஜய் செஞ்சுருக்கார். ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹிம் சம் டைம். 1 yearன்றது 20% ஆஃப் த டென்யூர். 5 years இல்லை, 1 year அது வேணும். அட்லீஸ்ட் ஹனிமூன் பீரியட்னு சொல்லக்கூடிய 6 months அது வேணும். அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. பட் இண்டிகேட்டர்ஸை வச்சு கமெண்ட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது வெறும் ஊழல்னு பேசுறது வந்து ஊரை ஏமாத்துற வேலை. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Milky Mist chocolate condensed milk, the magic behind your dessert. Karthipuram, Coimbator's 200-acre dream township premium plots.